வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் விஜய் மற்றும் அவரது புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் ஆகியோருக்கு ஒரு பெரிய நிவாரணமாக கட்சிக் கொடியை பயன்படுத்துவதை தடுக்க சென்னை உயர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வார இறுதியில் மதுரையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மாநாட்டிற்கு முன்னதாக கொடி பொதுமக்களிடையே ஏமாற்றத்தையோ குழப்பத்தையோ ஏற்படுத்தாது என்று நீதிமன்றம் கூறியது. கொடி அதன் பதிவு செய்யப்பட்ட கொடி மற்றும் லோகோவை போலவே இருப்பதாக கூறி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தாக்கல் செய்த மனுக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு வந்தது. வர்த்தக முத்திரை மற்றும் பதிப்புரிமை மீறல் அடிப்படையில் அறக்கட்டளை இடைக்கால தடைகளை கோரியிருந்தது. ஆனால் நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்தது. கொடியின் வண்ண சேர்க்கைக்கு அறக்கட்டளை தனி பதிவை பெறவில்லை என்று நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி குறிப்பிட்டார். அறக்கட்டளையின் வர்த்தக முத்திரை மீறப்பட்டுள்ளதா என்பதை தீர்மானிப்பதற்கு ஆழமான பரிசோதனை தேவை என்றும் இது பிரதான விசாரணையின் போது மட்டுமே நிகழும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வர்த்தக முத்திரை வாதத்தை எடுத்துரைத்த நீதிபதி ஒரு அடையாளத்தின் அத்தியாவசிய அம்சங்களை கருத்தில் கொள்ளலாம் என்றாலும் கொடியின் வண்ண திட்டத்தை அத்தியாவசிய அம்சம் என்று வகைப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டார். நியாயமான நினைவாற்றல் கொண்ட ஒரு சராசரி நபரின் பார்வையில் கூட கொடி அறக்கட்டளையுடன் ஏமாற்றத்தையோ அல்லது குழப்பத்தையோ ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று அவர் கூறினார். பதிப்புரிமை பிரச்சினையில் கொடியை வாதியின் வடிவமைப்பின் கணிசமான நகலாக விவரிக்க முடியாது என்று நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தீர்ப்பளித்தார். இந்த அவதானிப்புகள் தற்காலிகமானவை என்றும் இடைக்கால விண்ணப்பங்களை முடிவு செய்வதற்காக மட்டுமே செய்யப்பட்டவை என்றும் பிரதான வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். வழக்கில் விஜய் மற்றும் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண், அறக்கட்டளை சார்பாக வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி ஆஜரானார். 2023ஆம் ஆண்டு முதல் தனது வர்த்தக முத்திரையிடப்பட்ட கொடி மற்றும் லோகோவை தனிப்பட்ட மற்றும் சமூக சேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் அதன் கலைப்படைப்புகள் பதிப்புரிமை சட்டம் 1957 மற்றும் வர்த்தக முத்திரை சட்டம் 1999 ஆகிய இரண்டின் கீழும் பாதுகாப்பிற்கு உரிமையுடையவை என்றும் வாதிட்டார். அறக்கட்டளையுடன் தொடர்புடைய நல்லெண்ணத்தை பயன்படுத்திக் கொள்ள நடுவில் ஒரு வட்டத்துடன் கூடிய சிவப்பு மற்றும் மஞ்சள் கோடுகளை கொண்ட ஒத்த வடிவமைப்பை டிவிக்க வேண்டுமென்றே ஏற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசியல் கொடியை பயன்படுத்துவது வணிக நலங்களால் அல்ல, மாறாக கருத்தியல் வெளிப்பாட்டால் இயக்கப்படுகிறது என்று டிவிக்கு எதிர்த்தது. அதன் கொடி வேண்டுமென்றே ஒரு அரசியல் மற்றும் கலாச்சார சின்னமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் வரலாறு மற்றும் அடையாளத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று கட்சி வாதிட்டது. அலங்காரமாக இருப்பதற்கு பதிலாக அது அரசியல் அணிதிரட்டல் மற்றும் கருத்தியல் அடையாளத்திற்கான ஒரு கருவியாக இருந்தது என்று டிவிகே நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.